சூர்யா, வந்துட்டியாப்பா? என்ன சொல்றீங்க? எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க? சரியா போச்சு போங்க. விடிய விடிய கதை கேட்டுட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொன்ன கதையா இருக்கு. பாரதி, நீங்க பேசுறது இன்னுமா உங்களுக்கு புரியல? நீங்க ஆதியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. ஆதி கூட நீங்க சந்தோஷமா வாழதான் உங்க கல்யாணத்துல நடந்த அத்தனை பிரச்சனையையும் தாண்டி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அத நீங்க மறந்திருக்கலாம், ஆனா நாங்க மறக்கல பாரதி. உங்க 2 பேரையும் சேர்த்து மறுபடியும் ஒரு அழகான குடும்பமா வாழ வைக்கதான் இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டோம். மகராச, என் மனசுல பால வார்த்தை. நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. எவன்டா ஒருத்த சம்பந்தமே இல்லாம வீட்டுக்குள்ள வந்து பாரதிய பொண்டாட்டின்னு சொல்லி இப்படி அலப்பற பண்றதுக்கு அவனுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சுன்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். தம்பி, நீ இப்ப பண்ணி இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆதிதான் உன் புருஷன், அவங்கிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்கிட்ட போய் உண்மையை தைரியமா சொல்லுன்னு 1000 தடவை நான் சொல்லி இருப்பேன். ஆனா என் பேச்ச இவ கேட்டாளா? இப்ப நீங்க வச்ச ஷாக்குல அவளா வாய திறந்து, ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பிளான் அது இதுன்னு ஏதோ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. நான் யாருன்னு தெரியும்ல? மித்ரா மேடம், நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த சரவண யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்குவீங்க, சரியா? சூர்யா, மேடம், உங்க மனசுக்குள்ள இப்ப நிறைய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பொறுமையா எல்லாத்துக்கும் நானே பதில் சொல்றேன். இவன் தான் என் ஃப்ரெண்டு சூர்யா. ஆதி என்னோட ஸ்கூல்மேட் தான். சூர்யா என்னோட காலேஜ்ல படிச்சவன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், ஏன் உயிரையே கொடுப்பான். நான் சொன்னா என்கிட்ட பிரச்சனை பண்றவங்க உயிரையும் எடுப்பான். என்ன மித்ரா, ஒண்ணுமே புரியலையா? புரியாது, ஆனா நீ யாருன்னு எங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஆதியும் பாரதியும் புருஷன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அவங்கள பிரிக்கிறதுக்காக என்னென்ன கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. என்ன நீ கண்டுபிடி உளறிட்டு இருக்க? நான் இதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? என்ன, எப்படி என்ன பேசி சமாளிக்கலாம்னு பாக்குறியா? அடியே, நீ யாரு, எப்பேற்பட்ட தில்லாலங்கடின்னு தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். ஏய், மரியாதையா பேசு. வாடி போடின்னு பேசுன அப்புறம் நல்லா இருக்காது. மைண்ட் யூ வேர்ட்ஸ். ஆதி பாரதி லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்துகிட்டே இருக்குன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் சூர்யா அந்த வீட்டுக்குள்ளேயே வந்தான். நான் இவனை அனுப்பி வச்சது என்னமோ அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கதான். ஆனா அப்புறமா தான் நீ யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் நான் ஆதியை கூப்பிட வேண்டியதாயிடும். ஆதி, ஆதி, ஆதி. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. எப்படி? ஆதி, ஆதி, ஆதி. யார நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அதத்தான் நாங்க உங்ககிட்ட கேக்குறோம். உனக்கு ஆதி கிட்ட இருந்து என்ன வேணும்?
பாரதி ஆதி வாழ்க்கைக்குள்ள எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை